டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு படம் பேர் வந்து த கேர்ள் ஆன் த ட்ரெயின் அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவி இப்போ தான் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஜஸ்ட் ஒரு 2 hours மூவி. இந்த படம் வந்து 2015 ஒரு பிரிட்டிஷ் ஆத்தர் பவுலா அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் ஆத்தர் அவரோட ஒரு ஓன் புக்கில் இருந்தால் வந்து இது வந்து இதே நேமில் வந்த அவரோட நாவலை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த கதை வந்து ரெடி பண்ணி இதை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை டைரக்டர் பேர் வந்து ரிபு அப்படின்றவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் வந்து 3 பேர் முக்கியமாக நடிச்சிருக்காங்க. பரிணிதி சோப்ரா அப்படின்றவங்க, அப்புறம் ஆதித்யா நம்ம மணிரத்னம் சார் அவரோட ஹீரோயின், அதுக்கப்புறம் வந்து கீர்த்தி. இந்த 3 பேர் தான் வந்து முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து அந்த மெயின் ரோல் லீட் ரோல் வந்து அந்த பரிணிதி அப்படின்றவங்க பண்ணியிருக்காங்க. அதித்தி ராவ் வந்து ஜஸ்ட் ஒரு 15 to 20 minutes வர்றாங்க. அதுக்கு செகண்டாக வந்து கீர்த்தி அப்படின்றவங்க வந்து ஒரு போலீஸ் ரோல் பண்ணியிருக்காங்க. இவங்க 3 பேரை சுற்றி உள்ள ஒரு கதை தான் வந்து இந்த ஃபுல்லாக. இதை நாவலை பேஸ் பண்ணி எடுத்தனால நாவல் வந்து எந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்றது வந்து தெரியலை. ஏன்னா வந்து நம்ம அசுரன்லேயே வந்து எங்கள் வெற்றிமாறன் அவங்களே சொல்லியிருப்பாங்க வந்து வெக்கைன்ற நாவல் வந்து யாரெல்லாம் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து ரொம்ப இருந்துச்சு. பட் என்னால் வந்து எல்லாத்தையுமே ஒரு படத்தில் வந்து கொண்டு வர முடியல. பட் என்னால் சில சேஞ்சஸ் எதெல்லாம் நல்லது வந்து அந்த புக்கில் இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே என்னால் கொண்டு வர முடியல. பட் என்னால் என்ன முடிச்சோ அதை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவராகவே வந்து ஓனாக ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இல்லை வந்து அந்த புக்கில் என்ன இருந்துச்சோ அந்த நாவலில் என்ன இருந்துச்சோ அதே அப்படியே எடுத்தாங்களான்றதுல பட் அதே நேம் வச்சு அந்த ஒரு கான்செப்டில் தான் வந்து எடுத்திருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம வந்து நிறையா ஒரு படம் அந்த மாதிரி வந்து நிறையா படம் பார்த்துருக்கோம். ரஜினி படமே பார்த்துருப்போம். 2 ரஜினி இருப்பாங்க. ஸோ ஒரு ரஜினி வந்து கொலை பண்ணிடுவார். ஆனால் கண்டிப்பாக அந்த நல்ல ரஜினி வந்து கொலை பண்ணியிருக்கே மாட்டார். அதனால் நீ ஜெயிலில் இரு, நான் போய் வெளில வந்து அந்த கொலை குட்டுறது யாருன்னு சொல்லி குற்றவாளியுமே ஜஸ்ட் ஒரு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நம்ம படம் பார்த்துருப்போம். இல்லைன்னா அந்த விக்ரம் வேதாலே நம்ம வந்து நிறைய படம் பார்த்துருப்போம். ஜஸ்ட் ரொம்ப ஃபைட் அப்படி போயிட்டு கிளைமேக்ஸில் பார்த்தா யாருன்னு பார்க்காதவங்க வந்து டக்குன்னு வந்து ஒரு ட்விஸ்ட்டில் வந்து நிற்பாங்க. இவன் தானடா எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய கடை பார்த்துருப்போம். ஸோ இந்த படம்லாம் பார்க்குறப்ப நமக்கு எப்போல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்விஸ்ட்டு தெரியுதோ அப்போல்லாம் இந்த படம்லாம் வந்து ஞாபகம் வந்துடும். பட் ஒன்று ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக் அந்த திருஷ்யம் 2 அந்த ஜார்ஜி குட்டியோட அந்த படத்தோட ட்விஸ்ட் பார்த்துட்டு அடுத்த படமே இந்த படம் பார்த்தா இதெல்லாம் என்னடா ட்விஸ்ட், இது வந்து நிறைய படத்தில் பார்த்துருக்கேன் அந்த படமாக வருமா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி படம்லாம் வந்து எப்பயாச்சும் ஒரு ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜில் ஈவன் தமிழில் கூட அந்த மாதிரி நிறைய படம் வந்திருக்கு. பட் அவர் எப்போவுமே வந்து நிறைய ட்விஸ்ட் வந்து வச்சுக்கிட்டே இருப்பார். அதனால் வந்து அந்த படம் பார்த்தோன்னே இந்த படம் பார்த்தா இதெல்லாம் ஒரு ட்விஸ்ட் அப்படின்றது தோணும். பட் என்ன இந்த மாதிரி படத்துலையும் சில ட்விஸ்ட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. பட் இதெல்லாமே ஒரு ட்விஸ்ட் நமக்கு தெரிஞ்சவனே வந்து இவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது எப்போவுமே ஒரு ஃபீல் வர மாதிரி எந்த படத்துலையுமே வருது. இப்போ வந்து நம்ம ஸ்டோரியை பார்க்கணும்னா ஜஸ்ட் ஒரு கொலை நடக்குது. ஸ்டார்டிங்லேயே வந்து அதித்தி ராவ் வந்து யாரோ துரத்திட்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே வந்து ஒரு 6 month லெட்டர் அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. அதில் வந்து இந்த ஹீரோயினாக அந்த லீட் ரோலில் நடிச்சிருக்கவங்க வந்து ஒரு லாயராக இருக்காங்க. அவங்க வந்து ஒரு கேஸை வந்து வின் பண்ணுறாங்க. ஸோ அப்பயே வந்து அவனுக்கும் வந்து அந்த கேஸ் வந்து யார் தோத்தாங்களோ அவங்களுக்கும் இந்த லாயருக்கு வந்து ரொம்ப ஒரு பிரச்சனையாக வருது. இவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாங்க, ஏன் நீ வந்து அந்த கேஸ் எடுத்து நடத்தாத, அவங்க ரொம்ப கெட்டவங்க, இப்போ தான் நமக்கு வந்து மேரேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லை அதனால பரவாயில்ல, நான் வந்து கரெக்டாக உண்மையாக இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த கேஸை முடிச்சு வச்சுட்டு இவங்க வந்து தோத்தர் வந்து ஜெயிலுக்கு போயிடுறாரு. இவங்க லைஃப் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அப்போ வந்து ரொம்ப ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போயிடறாங்க. அதனால் வந்து அவங்க ஹஸ்பண்டை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது, ரொம்ப ட்ரிங்க்ஸுக்கு அடிமாறுது, குழந்தையும் போயிட்டு இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கனால ஹஸ்பண்ட் வந்து நீயே வந்து டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு போயிடு, நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போ வந்து இவங்க லைஃப் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டாக போயிருக்கு. அப்போ தான் வந்து ஸ்டார்டிங்கில் அந்த அதித்தி ராவோட கொலையை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இவங்க தான் வந்து அவங்கள வந்து கொலை பண்ணியிருக்காங்க அவங்கள வாட்ச் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வராங்க. இவங்களுமே வந்து சில இதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்காங்க. ஆமாம் நான் அங்கே போனேன், பட் எனக்கு எல்லாமே மறந்துருச்சு, எனக்கு வந்து அந்த இம்யூனோஷியான்ற ஒரு வியாதி இருக்குது, ரொம்ப ட்ரக்ஸில் அடிமையாயிட்டேன், என்னோட ஹஸ்பண்ட் வந்து போயிட்டாரு, அதனால் எனக்கு என்னென்ன நானாக கொண்டான்னு தெரில, பட் ஆனால் நான் அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து நான் இருந்தேன் அப்படின்ற ஒத்துக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் அப்படியே போய்கிட்டு இருக்கு. லாஸ்ட்டில் நமக்கு ஆடியன்ஸுக்கே தெரிஞ்சது இவங்க தான் கொண்டாங்க, இவங்க பாதி ஒத்துக்கிட்டாங்கன்னு. ஸோ செகண்ட் ஆஃப் ஆரம்பிக்கும் போது தான் வந்து ரொம்ப அந்த ட்விஸ்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ செகண்ட் ஆஃப் ஆரம்பித்தோன்னே உண்மையிலே இவங்க தான் கொண்டாங்களா, இல்லை இவங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுறாரு இப்போ, ஸோ அவருக்கு என்னெல்லாம் அஃபேர் இருந்துச்சு, அவர் இதில் எப்படி வராரு, அப்புறம் வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வராங்க. அவங்களே வந்து இவங்களை வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப ஓவராக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி இவங்களே வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் தனியாக வந்து செப்பரேட்டாக ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், யார் வந்து இந்த உண்மையான கொலையாளின்னு தெரியும், எனக்கு என்கிட்ட வந்து ப்ரூஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு 4-5 இது வந்து சுற்றி போய்கிட்டே இருக்கும். கொஞ்சமாக படத்தில் வந்து ஒரு 1 hour இப்போ 115 minutes 120 minutes போனோடனே கொஞ்சம் ட்விஸ்ட்டாக வந்து ரிலீஸ் பண்ணுறப்ப கடைசியில் உண்மையிலே கொலையாளி இவங்க தானா, இல்லை யார் உண்மையிலே அந்த கொலை பண்ணால், கொலைக்கான காரணம் என்ன, ஏன் இதெல்லாம் சேர்ந்து இவங்களை வந்து ஃப்ரேம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து போச்சு அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து ஒரு கொலையாளியே தேடி அதோட இது கொஞ்சமாக கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த படத்தோட ஒரு கதையாக ரொம்ப ட்விஸ்ட்டாக இருக்கும். ஸோ கதையை வந்து நமக்கு ஸ்டார்டிங்கே தெரிஞ்சது இவங்க தான் கொண்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினே வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினே வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ரஜினி படம் மாதிரி வந்து
ஃபுல்லாக அவங்களே அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும் போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து நினச்சி பார்த்து தன்னால் முடிஞ்சளவு நினச்சி பார்த்து என்னெல்லாம் நம்மளை சுற்றி நடக்குது, இவங்களாம் நம்ம லைஃபுக்குள்ளே வந்தாங்க, அதுக்கு என்ன சம்பந்தம், பழைய ஆளுங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக மீட் பண்ணி அந்த எல்லாத்தையும் எடுத்து லாஸ்ட்டில் வந்து இவங்க தான் கொலையாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு எண்டோட வந்து படத்தை வந்து முடிப்பாங்க. ஸோ கிளைமேக்ஸ் ஒரு 40 மினிட்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக வந்து இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 1 hour வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு இவங்களோட லைஃப், அதுக்கப்புறம் ஒரு கொலை, அதுக்கப்புறம் இவங்க வந்து ட்ரிங்க்ஸுக்கு அடிமையாகிறது, அதுக்கப்புறம் ஏதோ வந்து ரொம்ப அந்த மென்டல் பிஹேவியராக பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்பலாம் கொஞ்சம் ஸ்லோவாக போய்கிட்டு இருக்க மாதிரி தான் படம் இருக்குது. பட் ஒரு 1 hourக்கு முடிஞ்சோன்னே அதுக்கப்புறம் அந்த 1 hour வந்து இவங்களே வந்து அந்த கொலைக்கான காரணத்தை வந்து கண்டுபிடிக்கும் போது கதையோட ஆர்வம் வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிட்டு அடுத்த ஒரு 1 hour வந்து எந்த சீனையுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற அளவுக்கு நமக்கு அதுவே வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டிடுது. படம் ஓவராலாக பார்த்தா நல்ல ஒரு ஜாலியாக ஒரு என்டர்டெயினாக இந்த ஒரு ஓடிடியில் பார்க்குற மாதிரி நல்ல ஒரு கிரைம் த்ரில்லராக கண்டிப்பாகவே இருக்குது. பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இப்போ அந்த ஜார்ஜ் குட்டியோட அந்த ஒரு படம் பார்த்தோன்னே இந்த படம் பார்த்தா கண்டிப்பாக நமக்கு இது ஒரு பெரிய ட்விஸ்ட்டாவோ இல்லை ஏதோ என்னடா இது அப்படின்னு சொல்லி தோணும். பட் அதை தவிர அதெல்லாம் மறந்துட்டு இந்த படத்தை ஒரு நார்மலாக ஒரு கமர்ஷியலாக ஓடிடியில் படம் இருக்குது, ஒரு ஃப்ரைடேக்காக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் ஹாஃபில் வந்து நல்ல ஒரு ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், நல்ல ஒரு த்ரில்லரோட. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். என்னடா சின்ன இதை போட்டு இவ்வளோ இழுத்தாங்களான்னு சில பேத்துக்கு தோணலாம். பட் ஓவராலாக ஓகே, ஒரு 2 hours வந்து ஒரு 1 hour 15 minutes வந்து ஒரு நல்லா போகுது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக இந்த படம் கொடுக்கும். ஸோ டைம் இருந்தால் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, பாருங்கள். பாய். சொல்ல போனேன்னா இந்த படத்தோட வந்து அந்த பிஜிஎம் வந்து அந்த ஒரு ட்விஸ்ட் ரிலீஸ் ஆகிறப்ப தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவ்வளோ சூக்கராக வந்து நம்மளை படத்துக்குள்ளே கொண்டு போய்கிட்டே இருக்கும். இன்னொன்று அந்த பிஜிஎம் மொத்தம் வந்து 2 சாங் தான் இருக்கும். ரெண்டுமே வந்து ஒன்று வந்து ஒரு மேரேஜில் ஒன்று வர மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து ரொம்ப ஒரு சோகமாக ஒரு சாங் தான் இருக்கும். சாங்குக்கு வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் கொடுக்காம அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆக்டிங், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து அந்த பரிணிதி சோப்ரா அப்படின்றவங்க தான் வந்து அந்த மெயின் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்தில் வந்து 1.5 hour அவங்க சீன் தான் இருக்கும். அவ்வளோ சூப்பராக வந்து இந்த படத்தில் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அப்புறம் வந்து அவங்க உண்மையை ஒத்துக்கிறது விதமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க அனலைஸ் பண்ணி எல்லாத்தையும் போய் மீட் பண்ணுறது. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபாரினில் நடக்கிற மாதிரி காட்டுறதுனால நிறையா இது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் தான் வந்து நிறையா இருக்கும். அவங்க அங்கே தான் கான்வர்சேஷன் வந்து அதில் தான் வந்து அதிகமாக இருக்கும். அவங்களோட ஆக்டிங் வைஸ் இந்த படத்தில் வந்து அவங்க தான் மெயின் ரோல். அதுக்கப்புறம் பார்த்தா வந்து அந்த போலீஸ், அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட், இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருப்பாங்க. ஒரு ஓவராலாக மெயின் வந்து இவங்க தான் வந்து லீட் ரோல் ஃபுல்லாக வரனால எல்லாத்துலேயுமே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் லெவலில் வந்து இவங்க வந்து அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சா டைம் இருந்தால் ஜஸ்ட் ஒரு 1.5 hour நமக்கு ஒரு த்ரில்லராக கொண்டு போகும். பாய்.